Hello students, 11th physics English medium and Tamil medium ரெண்டு பேருக்கும் சேர்த்து நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 mark questions, very important golden questions இந்த வீடியோல பார்க்க போறோம். வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். சேனல் கிடையாது, வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப் சேனல்ல கொஸ்டின் பேப்பரோட இமேஜஸும் நான் காப்பி உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ பிடிஎஃப் அப்படின்றது என்னால் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதை விட முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் வால்யூம் 1 வால்யூம் 2 இது ரெண்டுமே முழுசாக படித்தா தான் நம்ம பப்ளிக்கில் 5 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம 100% அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க அதுல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லெசன்ல 6 to 8 கொஸ்டின்ஸ் கூட இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஆனா அந்த 8மே நம்ம படிக்கணுமா அப்படின்னா அதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட்டை விட்டுட்டு நம்ம மொத்தத்தையும் சேர்த்து படிக்கும் பொழுது நமக்கு டைமும் பத்தாது, நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கேட்ட எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸும் ஆஃபலி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல ஆஃபலில ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸோட கலெக்ஷன் பிளஸ் 2025 பப்ளிக் எக்ஸாம் கம்மிங் மார்ச்ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்க சான்சஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸோட கலெக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா 100% நீங்க 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். தயவு செஞ்சு ஆனா நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை அதில் செலக்ட் பண்ணி படிக்காதீங்க. ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே டாப்பர்ஸ்க்கு சொல்றீங்க, நாங்க ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கோம், எங்களுக்கு பாஸ் ஆகணும், இல்ல ஒரு அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் ஆச்சும் நாங்க மினிமம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்காக என்ன பண்ண போறேன்னா, நான் பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸ்ல சொல்லிட்டு ஃபைனலா உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்து மேக்சிமம் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இதை படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரலாவும் சொல்ல போறேன். ஸோ நோட் பண்ணும் பொழுது அந்த ஓரலாக சொல்கிற கொஷின்ஸை நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு நோட் எடுத்து பென் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லெசன் வைஸ் சொல்கிறத நான் உங்களுக்கு பிடிஎஃபை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் பிடிஎஃபை பார்த்துக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு வீடியோவை நான் வீடியோலேயே சொல்கிறத வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க என்னென்ன கொஷின்ஸ் பார்த்துருவோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்தே சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸில் நான் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனா திரும்ப எனக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு, மற்ற வீடியோல எனக்கு பிசிக்ஸ்க்கு அப்லோட் பண்ணுங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணுங்க, தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதை விட முக்கியம், நீங்க சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஸோ எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரிங்களா? வாங்க என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம சாப்டர் வைஸ் பார்த்துருவோம், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு அடுத்து தமிழ் மீடியம் பார்த்துட்டு ஃபைனலா உங்களுக்கு நான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு 35 மார்க்ஸ்க்கு நம்ம 5 மார்க்ஸ்ல அட்டன் பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஒரு 25 மார்க்ஸ்க்காச்சும் கண்டிப்பா இதெல்லாம் வந்தே தீரும் அப்படின்ற கொஸ்டின்ஸும் நான் சொல்ல போறேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மீடியம். 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா லெசன் 1ல ரைட் அ நோட் ஆன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார் மெத்தட் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். அடுத்தது ப்ரொபோகேஷன் ஆஃப் எரர்ஸ், அதில் அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதுக்கு அடுத்தது ரவுண்டிங் ஆஃப் அ நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப் த நம்பர். வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் த ரவுண்டிங் ஆஃப் த நம்பர், நீட்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் த நம்பர் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆப்டெயின் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டைம் பீரியட், இதுவும் சிம்பிள் பெண்டலம், இதுவும் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த லெசன் 2ல எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட், கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். அடுத்து தேர்ட் லெசன்ல வெர்டிக்கல் மோஷன், ஸ்ட்ரிங் இன் வெர்டிக்கல் மோஷன். அதுக்கடுத்தது motion of blocks connected by a string in horizontal motion. அடுத்து using free body diagram show that it pull an object than to push it.
next need for banking of tracks. அடுத்து fourth lessonல kinetic energy principle, mention any 3 example for it. Next one, elastic collision in one dimension and discuss its cases. Next one, explain perfect inelastic collision and obtain an expression for the velocity. Also deduce an expression for loss of kinetic energy in inelastic collision. Lesson 5ல types of equilibrium and the condition பார்த்துக்கோங்க, very important. அடுத்து cyclist bends while negating a curve road, arrive at the expression for angle of bending for a given velocity, very important. Derive the expression for moment inertia of a rod about its center and perpendicular of the rod. Next, derive the expression for moment of inertia of uniform ring about an axis passing through the center. அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது parallel axis theorem, very important. அடுத்தது perpendicular axis theorem. parallel axis theorem, perpendicular axis theorem ரெண்டுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6th லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா prove that at points near the surface of the earth the gravitational potential energy, very important. இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு 5 mark கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது கிராவிட்டி ஜி வித் ஆல்டிடியூட், அதுக்கடுத்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வித் டெப்த்து, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வித் லேட்டிடியூட், இங்கே வந்து டெப்த்து, அதுக்கடுத்தது இங்கே லேட்டிடியூடு. அடுத்து எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர்பிட்டல் ஸ்பீடு, டிஸ்கஸ் த அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் மேன், அது இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டிங் இன்சைட் த எலிவேட்டர்ஸ், டிரைவ் த டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் ஆர்பிட்டிங் த எர்த். அடுத்து 7th லெசனில் பார்த்தீங்கன்னா யூனிட் வால்யூம் ஆஃப் அ ஒயர் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஹை விஸ்கோஸ் ஃப்ளூயிட் யூசிங் ஸ்டோக்ஸ் ஃபோர்ஸ், அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாய்ஸ்ட்லெஸ் ஃபார்முலா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் இன்சைட் எ பபிள் அண்ட் ஏர் பபிள், லிக்விட் ட்ராப்பு, லிக்விட் சோப்பு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பெர்னாலிஸ் தியரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது படிக்காதவங்க இம்மிடியேட்டாக படிக்க பாருங்க. அடுத்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், வெரி இம்பார்ட்டன்ட். மேயர்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஐடியல் கேஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடுத்தது அடாபயோட்டிக் ப்ராசஸ், அடுத்தது கார்னட் சைக்கிள், எக்ஸ்பிரஷன் ஃபார் கார்னட் என்ஜின் எஃபிஷியன்சி, அதுக்கடுத்தது கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், அதுக்கடுத்தது ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல்ஸு, அதுக்கடுத்து மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் த கேஸ், வெரி இம்பார்ட்டன்ட். 10th லெசனில் ஹாரிசான்டல் ஆக்சிலேஷன், வெர்டிக்கல் ஆக்சிலேஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது deduce the effective spring constant, அது very important. அதுக்கு deduce the effective spring constant when the spring are connected in parallel, இது வந்து connected in series, இது வந்து parallel. Discuss the simple pendulum in detail, இது very important. அதுக்கு அடுத்தது 6th one, discuss in detail in the energy in simple harmonic motion, very very important. Next 11th lesson, last lesson, derive the expression for the velocity traveling wave produced in a string, at the Newton's formula for velocity of sound waves in an air, and also discuss Laplace correction. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா produced in closed organ pipe, overstones are produced in a closed organ pipe. closed organ pipes, இது வந்து இதே கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ இந்த ஒரு கொஷின்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து determine the velocity of sound using resonance air column apparatus, இம்பார்ட்டன்ட். அடுத்து டாப்லர் எஃபெக்ட்ல சவுண்ட் இன் மோஷன், அப்சர்வர்ஸ் அட் ரெஸ்ட், சவுண்ட் அப்சர்வர் இன் மோஷன் அண்ட் சவுண்ட் அட் ரெஸ்ட், போத் ஆர் இன் மோஷன். ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ பிடிஎஃப்ல இல்லாத கொஷின்ஸும் பிடிஎஃப்ல இருக்கிற ஒரு சில 5 மார்க்ஸ் நான் சொல்கிறேன், ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல ஒரு சிலது இருக்கும், ஒரு சிலது ஓரலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த், இது ஒரு 5 மார்க்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நான் சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு 5 டீட்டெயிலாவது கண்டிப்பாக நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிடிஎஃப்ல இல்லாத கொஷின்ஸும் இருக்கும், இதில் இருக்கிறதும் கலந்து இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. வேரியேஷன் ஆஃப் ஜி வித் அட் டெப்த் வந்து 5 மார்க் கொஷின். அடுத்தது வந்து எஸ்கேப் ஸ்பீடு, அந்த கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சேட்டலைட் அண்ட் ஆர்பிட்டல் ஸ்பீட் அண்ட் டைம் பீரியட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெர்மினல் வெலாசிட்டி இம்பார்ட்டன்ட். பாய்ஷலிஸ் ஈக்குவேஷன், பெர்னாலிஸ் தியரம், இதெல்லாம் உங்களுக்கு இதில் இருக்குது. அடுத்து வெஞ்சரி மீட்டர் கண்டிப்பாக பாருங்கள். வெஞ்சரி மீட்டரும் ஸ்டோக்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் தான் கேட்குறாங்க, ஆனாலும் அது வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த வருஷம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா
Carnot heat engine very very important. Mayer's relation important. Calorimetry அது very important. அடுத்து energy of simple harmonic motion இதுமே இருக்கு லெசன் 10th லெசன்ல இருந்து இருக்கு. Mayer's relation வந்து உங்களுக்கு 8th லெசன் very very important, அதனால பார்த்துக்கோங்க. அடுத்து horizontal vertical combination very important. சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேஷன் இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் 10th லெசன்ல. ஸோ நான் சொன்ன இந்த ஒரு சொன்ன கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயும் இருக்குது. ஒரு சில கொஷின்ஸ் ஓன புக் இன்ல இருந்து கொடுத்துருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து 5 மார்க் கொஷின்ஸ்ல கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு பார்த்துருவோம். பிசிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கான 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிழைகளின் வெவ்வேறு வகைகள் வெரி இம்பார்ட்டன்ட். கூட்டல் கழித்தல் மற்றும் பெருக்குவதால் ஏற்படும் பிழைகளின் பெருக்கம் அது இம்பார்ட்டன்ட். முழுமைப்படுத்துதல், பரிமாணமற்ற அளவுகள் இது ரெண்டுமே வந்து குறிப்பு எழுத சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் லெசன் 2ல வெக்டார் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விளக்குக. ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல்களின் பண்புகளை விவரி. மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவி. செங்குத்தாக கீழே விழும் பொருட்களின் இயக்க சமன்பாட்டை வருவி. செங்குத்தாக எரியப்பட்ட பொருட்களின் சமன்பாட்டை வருவி. இது ரெண்டுத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வந்துடும். அடுத்தது லெசன் 3ல பாத்தீங்கன்னா ஒரு மைய திசை என்றால் என்ன, லாமெத் தியரம், தேற்றமும் விதியும் மட்டும் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. எப்பயுமே தேற்றம் அப்படின்னு கேட்டாவே அது எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது மெல்லிய கம்பியால் இணைக்கப்பட்ட கனப்பொருட்களின் செங்குத்து இயக்கம் இம்பார்ட்டன்ட். மெல்லிய கம்பியால் இணைக்கப்பட்ட கனப்பொருட்களின் செங்குத்து இயக்கத்தை வரி இது சேம் தான் இருக்கு. அது ஒரு முறை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உராய்வு எவ்வாறு தோன்றுகிறது என்பதை விவரி. அடுத்து சாய்தளம் ஒன்றில் உராய்வு கோணம் சறுக்கு கோணத்திற்கு சமம் என காட்டுக. சறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனையை சுருக்கமாக விவரி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து வளைவு சாலைகளின் வெளி விளிம்பு உயர்த்தப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன, அது இம்பார்ட்டன்ட். வேலை ஆற்றல் தத்துவம் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பரிமாண மீட்சி மோதல் பொருள்களின் திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தருவி. மீட்சியற்ற மோதல் என்றால் என்ன. அடுத்த லெசன் 5ல வந்து சைக்கிள் ஓட்டுபவர் சாயும் கோணம் அது சமன்பாடு. அடுத்து தண்டு ஒன்றின் நிலைமை திருப்புத்திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டுக்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொருத்தமான சமன்பாட்டை விவரி இது இம்பார்ட்டன்ட். அடுத்து உருளுதலை விவரி. அடுத்து முடக்கத்திற்கான சமன்பாடு அது வெரி இம்பார்ட்டன்ட். 6th லெசன்ல ஈர்ப்பு நிலை ஆற்றல் பார்த்துக்கோங்க. விடுபடு வேகம் பாருங்க. அதுக்கு அடுத்தது ஜி எவ்வாறு மாறுபடும் பாருங்க உயரத்தை பொறுத்து. அடுத்து குறுக்கு கோட்டை பொறுத்து எவ்வாறு மாறுபடும். அடுத்து துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவையை தருவி அது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹூக் விதி வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை வந்து ஒரு சோதனை உதவியோட சரி பார்க்க சொல்றாங்க. அடுத்து ஸ்டோக் விதி இது ரெண்டுமே, ஸ்டோக் விதியும் சரி ஹூக் விதியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் படிங்க. அடுத்து ஒரு குழாயின் வழியே வரிசையில் ஓட்டத்தில் ஒரு வினாடியில் பாயும் திரவத்தின் பருமனுக்கான சமன்பாடு. அடுத்து அமுக்க இயலாத பாக நிலையற்ற பாயமும் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வென்சுரி மானிய அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 8th லெசன்ல பார்த்தீங்கன்னா நியூட்டனோட குளிர் விதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பு இதெல்லாம் 100% கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த மேயர் தொடர்பு. சரிங்களா? அடுத்து கார்னோ வெப்ப இயந்திரத்தின் பற்றி விரிவாக விளக்குக அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கார்னோ வெப்ப இயந்திரத்தின் பயனுறு திறன் எல்லாமே வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல 7 கொஸ்டின்னா நீங்க கண்டிப்பா 5 to 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன் அந்த ஒரு கொஸ்டின் வந்து டவுட்ல சொல்றேன்னா சப்போஸ் அது வந்து உங்களுக்கு இன்சைட்ல இருந்து ஏதாவது ஓனா கொஸ்டின்ஸ் கொடுத்து சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்குன்ற பட்சத்துல தான். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குன்னா கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்துக்குமே நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வாயுக்களோட இயக்கவியல் கொள்கைக்கான எடுக்கோள்கள். அடுத்து வாயு மூலக்கூறுகள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தனி ஊசலை விரிவாக விவரி வெரி இம்பார்ட்டன்ட். சுருள் வில்லின் கிடைத்தல் அலைவு, தனி சீரிசை இயக்கத்தோட அலைவு ஆற்றலை விவரி இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியத்துக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் நான் கொடுத்துருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வந்து எங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்லி கொடுங்க, குறைந்தபட்ச கொஷின்ஸை நான் வந்து மேக்ஸிமம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸும் 2025ல் வர இருக்க சான்சஸ் இருக்க மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் டாப் மோஸ்ட் கொஷின் கோல்டன் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப்பை நான் ஷேர் பண்ணுவேன்.
தயவு செஞ்சு நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எதையுமே வந்து படிக்காமல் போயிடாதீங்க. 100% கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் எத்தனை அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. இன்னொரு கொஷின்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, பப்ளிக் எக்ஸாமுக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டை ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனுக்கு படிக்கலாமா? 100% படிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆகட்டும் செகண்ட் டிவிஷன் ஆகட்டும் ரெண்டுமே வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ சேம் போர்ஷன் தான். ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனாக இருந்தாலும் சரி செகண்ட் டிவிஷனாக இருந்தாலும் சரி இதில் இருக்க கொஷின்ஸை படிங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் முழுக்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் செகண்ட் டிவிஷனுக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நீங்கள் தைரியமான ஒரு மனநிலையில் கான்ஃபிடென்ட்டாக போகலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறீங்க எனக்கு நாள் நெருங்குது பயமாக இருக்குது, நான் இன்னும் இதுவரையுமே எதுவுமே படிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோலாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பெரிய வாய்ப்பான ஒரு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் புக்கு ஃபுல்லாக உட்காந்து தேடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியாமல் திணறிட்டு அந்த பயத்திலே தெரிஞ்ச கொஷின்ஸும் விட்டுட்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரி பயமே வேண்டாம் உங்களுக்கு. கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு முறைக்கு 2 முறை எல்லா கொஷின் பேப்பரையும் வச்சு அனலைசிஸ் பண்ணி எடுத்த கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்து படிச்சுட்டு போனவங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இதே வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆஃபல் எக்ஸாம்ஸ்க்குள்ள எவ்வளோ மார்க், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஆஃபலி ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தது 2 மார்க் கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்ஸில் கோல்டன் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண இருக்கும். ஸோ அந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது விஜயலட்சுமி. தேங்க்யூ.